ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம ஒரு மீஷோ ஹால் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதே பார்த்திங்கன்னா இந்த புத்தர் ஹேங்கிங் தான். இது வந்து பிராஸ் மாடலில் தான் செஞ்சுருந்தாங்க. குவாலிட்டி வந்து செம்மையாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். நம்மளோட கை சைஸுக்கு இருக்கும். இதுக்கு மேலே ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரிங்குமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸில் தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. வாலில் ஹேங் பண்ணும் போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருந்தது. அதுவும் புத்தரோட ஃபேஸ் பற்றி சொல்லியே ஆகணும். லைட்டாக ஸ்மைலிங் ஃபேஸ் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப காமிங்காக இருந்த மாதிரி இருந்தது அவரோட ஃபேஸே. முக அமைப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த வால் டெக்கார்து. இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் ஒரு வால் ஹேங்கிங் தான். இது பார்த்திங்கன்னா பெருமாள் நாமம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு வால் ஹேங்கிங் வாங்கியிருந்தேன். இது வந்து வித் பெல்லோடு வருது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமம், சக்கரம், சங்கு இருக்கும். கீழே வந்து 3 பெல்லு அதுக்கு ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இந்த வால் ஹேங்கிங்கை என்னோடய மெயின் டோரில் தான் வந்து மாட்டியிருந்தேன். ஸோ டோர் க்ளோஸ் பண்ணும் போதோ இல்லை ஓப்பன் பண்ணும் போதோ இந்த பெல்லோட சவுண்ட் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. இதுவுமே ஒரு யூனிக்கான விளக்கு தான். விளக்குக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விநாயகர் வருவார். இலை இருக்கு இல்லையா, அரச இலை, அந்த இலைய மேலே விநாயகர் உட்காந்துருப்பார். முன்னாடி வந்து ஒரு சின்ன விளக்கு கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 120 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். கீழே பார்த்திங்கன்னா விளக்குலாம் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்தது. விநாயகர் சிலையும் சரி விளக்கும் சரி ஸ்க்ரூ மாடலில் தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. விளக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் விளக்கில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போடுறதுக்கு நல்லா வசதியாகவே இருந்திருக்கும். விளக்கு சைஸ் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருந்தது. மற்றபடி வந்து இது ஒரு நல்ல ஒரு கிஃப்டிங் ஆப்ஷன் தான். இதுவுமே கிஃப்டிங் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். குழந்தைங்களுக்கான டாய்ஸு, 18 months ப்ளஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கான டாய்ஸ் இது. இது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பாக்ஸ் பக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஷேப்ஸ்லாம் வந்து குழந்தைங்க சார்ட் பண்ணி கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பிளாக்ஸ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ABCDன்னு 4 ஆல்ஃபபெட்ஸும், சர்க்கிள், ஸ்டார், ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் 4 ஷேப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாயோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்க்கு மீஷோவில் வாங்கியிருந்தேன். அந்த ரேட்டுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. சீல்டு கவரில் தான் கொடுத்துருக்காங்க. நான் இது ஓப்பன் பண்ணல, ஏன்னா கிஃப்ட் பண்ண போகிறேன்றதுக்காக உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து உங்களுக்கு ABCDன்னு 4 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷேப்ஸும் இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய பிளாக்ஸே கொடுத்துருந்தாங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது விளையாடுறதுக்கு நல்ல எங்கேஜிங்காகவே இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டோரிங்கு தான். இது பார்க்குறதுக்கு வந்து நல்லா சில்வர் மாதிரி ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. 77 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வரனால கொஞ்சம் கிராண்டாக போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த டோரிங் வாங்கியிருந்தேன். ஆனால் நல்லா அடிச்சிட்டேன். இன்னமும் பெயிண்டே போகலை. நல்லா பளிச்சுன்னு கருத்து போகாமல் பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது இந்த டோரிங்கு. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரிங் கொடுத்துருக்கனால எல்லா சைஸ்க்குமே ஃபிட் ஆகும். ஒன்றுமே இல்லை, இது ஒரு பிளெயின் ரிங்கு தான். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து சில்வர் மாதிரியே இருந்தது. கண்டிப்பாக 77 ருபீஸ்க்கு தாராளமாக இந்த டோரிங்கை நம்ம வாங்கலாம். நான் வந்து எனக்கு பிளெயினாக வாங்கிட்டேன். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஒரு 100 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்ததும் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டப்பட்ட செயின் கருகமணியில் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் பீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் செயினோட லென்த் வந்து நல்லா நீட்டமாகவே நம்மளுக்கு கரெக்டான லென்த்லேயே கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 190 ருபீஸ் தான் வாங்கியிருக்கேன். இதுவுமே நல்லா உழைக்குதுங்க. கருத்துலாம் போகலை. அந்த கோல்டு பீட்லாம் நல்லாவே சூப்பராக லைஃப் வருது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக் இது. இது வந்து ஸ்டடி புக். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேட்டரியில் தான் ஒர்க் ஆகும். ஆனால் இவங்க பேட்டரி கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கெட்சில் வந்து எரேசபிளாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்கெட்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு வேணான்னா நம்ம அழிச்சிக்கலாம். அந்த மாதிரி எரேசபிள் ஷீட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க.
அதுவும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து சம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, மேட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ குழந்தைங்களாம் வந்து அதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா எரேஸ் பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதுவே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சவுண்டு வர மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு பவர் பட்டன் அமைக்கி எல்லாமே என்னென்ன சொல்லுதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 பெரிய பேட்ரிஸ் போடுற மாதிரி இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இவங்க வந்து பேட்ரிஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தனியாக தான் பேட்ரி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த புக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 280 ருபீஸ்க்கு மீஷோவில் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு வந்து நல்ல ஒர்த்துங்க. நீங்கள் கிஃப்ட்லாம் தேடுறீங்கன்னா நிச்சயமாக இந்த புக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்ல எங்கேஜிங்காக இருக்கும், அவங்க விளையாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு சவுண்ட் புக் வேறு. ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ரைம்ஸ் பாடும், அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ் பற்றி சொல்லும், ஆல்ஃபபெட் சொல்லும். நான் எல்லாமே உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் ட்ரே தான். இதோட மெட்டீரியல் வந்து சிலிக்கான். இது வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதில் ஒன்று வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன், 72 ருபீஸ். இதுலேயே நிறைய காம்போஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ செட் ஆஃப் 2, 3 அந்த மாதிரி காம்போஸ் கூட வாங்கலாம். எனக்கு ஒன்று போதுன்றதுனால 72 ருபீஸ்க்கு ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு டாய் தான். இது வந்து ஒரு காரு. இதோட காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரிஸில் வந்து லைட் ரொட்டேட் ஆகும், வித் மியூசிக்கோடு வரும். இதுவுமே பெஸ்ட் கிஃப்ட் ஆப்ஷன் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.